பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கனி சீரிஸை பொறுத்த மட்டும் சில பூச்சினங்கள்ல மட்டும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான டெய்லியுமே கனி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கனி சீரிஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் அந்த சிலபஸ்ல உள்ள யூனிட்ல உள்ள மிக முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள், அதே மாதிரி பொருளாதார பூச்சினங்கள், தீமை தரக்கூடிய பூச்சினங்கள், இதை பத்தி நம்ம ஓரளவு வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுவேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் புதுசா நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே அந்த பிடிஎஃப் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ தொகுப்புல பூச்சிகளில் வளர் உருமாற்றம், ஸோ பூச்சிகள்ல வந்து எப்படி வளர் உருமாற்றம் வந்து இருக்கு, நம்முடைய ஹியூமன் குரோத்தை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உடனேலாம் வந்து டெவலப் ஆக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து குரோத் ஆக முடியும். அதே மாதிரி தான் ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 8 மாதம், 9வது மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையை தாண்டி தான் ஒரு குழந்தை வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு பூச்சினத்துலையுமே வந்து நடக்கு. ஓகேவா? அப்போ இந்த பூச்சினங்களை பொறுத்த மட்டும் வளர் உருமாற்றம் என்பது லார்வாக்கள் அடிப்படையிலாக மாற்றம் அடைந்து அது ஒரு முதிர் உயிரியாக மாறுது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பூச்சினம் இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப சின்னதா குட்டியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா ஒரு 1 வீக்கு, ஒரு 2 வீக்ஸு, அடுத்து ஒரு 1 மந்த் போக போக அது வந்து ஒரு நல்ல பெரிய பூச்சியா மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வளர் உருமாற்றம். ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையா இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு புழுவா இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு இளம் உயிரியா இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு முதிர் உயிரியா வந்து மாறும். இது எல்லாமே வந்து காமன் தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இந்த பூச்சிகள்ல உடனேலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகாது. ஸோ லேட் ஆகி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து போக போக பார்க்க போறோம். ஓகே, அப்போ ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா அதுல 4 ஸ்டெப்பு அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா முட்டை, அதாவது எக்கு. 2வது ஸ்டெப் வந்து லார்வா, அதாவது லார்வா தான். அடுத்து 3வது வந்து கூட்டுப்புழு, அதாவது பியூப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்து 4வது முதிர் உயிரி, அதாவது அடல்ட். ஓகேவா? அப்போ இந்த அடல்ட் வரும்போது மட்டும்தான் ஒரு உயிரினத்துக்கு, ஒரு பூச்சினத்துக்கு அதுல உள்ள மிக முக்கியமான சம்திங் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது சில பூச்சினங்கள்ல மட்டும் நிம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். இந்த நிம்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு முதிர் உயிரி கிடையாது, இது வந்து ஒரு இளம் உயிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல நெல்லை தக்கக்கூடிய பூச்சினங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த நெல்லை தக்கக்கூடிய பூச்சினங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நெல்லோட இலையில போய் முட்டையிட்டுரும். அதுக்கப்புறமா அந்த முட்டை நம்ம வந்து லார்வாவா மாறும், அதுக்கப்புறமா நிம்பா மாறும். நிம்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயிரினத்துக்கு, பூச்சினத்துக்கு ரெக்கைகள் வந்து இருக்காது, அது வந்து ஊந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினமா தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ போக போக அதுக்கு ரெக்கை வந்து கிரியேட் ஆயிரும், உருவாயிரும். அதுக்கப்புறமா அந்த உயிரினம் ஒரு முதிர்ந்த உயிரினமா வந்து வந்துடும். இப்போ ஒரு சில படத்துல வந்து பார்த்துருப்பீங்க, வெட்டுக்கிளியை வந்து பறக்க விட்டு அந்த ஒரு தாவரங்களை வந்து அழிப்பாங்க. அப்போ அந்த வெட்டுக்கிளியை வளர்றதுக்கு முன்னக்கூட்டியே அதுக்கு என்ன ப்ராசஸோ அது எல்லாமே லேப்ல வச்சு பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை வெளியே அவுட் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நிம்பு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு இளம் உயிரி. ஓகேவா? அதே மாதிரி சில பூச்சினங்கள்ல இளம் உயிரி, அதாவது நயாட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணீர்ல வாழக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு ஓரத்துல குளம், குட்டை, ஏரி, ஆறு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரோற்றத்துக்கு மேல இளம் உயிரிகள் பறந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தட்டாம்பூச்சி. ஸோ தட்டாம்பூச்சியை பொறுத்த மட்டும் மழை காலத்துல வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதை பொறுத்த மட்டும் அது நயட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மானிட்டர் பண்றோம். அடுத்து பூச்சிகள்ல உள்ள வளர் உருமாற்றத்தில் உள்ள சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எக் டைசிஸ், அதே மாதிரி தோலுரித்தல் ஆகும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆக ஆக அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்புல உருவ மாற்றம் வந்து அடையும். நம்ம குழந்தையவே எடுத்துக்கிறோமே, நம்ம குழந்தைய பிறக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி வந்து உருவாகும். ஆனா அதுக்கப்புறமா
வளர வளர அந்த லேயர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் பர்ஃபெக்டாக நம்ம ஸ்கின்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு உயிரினம் வருது அப்படின்னா அது வளரும் போது ஒரு சில அந்த உறுப்புகள் வந்து இருக்காது. அது வளர வளர அந்த உயிரினத்துக்கு என்னென்ன உறுப்புகள் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து எக்டைசிஸ், அப்படி இல்லை அப்படின்னா தோலுரித்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி லார்வா மற்றும் கூட்டுப்புழுவுல வந்து குறித்த காலத்துல கியூட்டிக்கல் உதிர்தல் நடைபெறுவது எக்டைசிஸ் எனப்படுகிறது. அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு தேவையான பர்ஃபெக்டான அந்த உறுப்பு எல்லாமே வளர வளர தான் வரும். அப்படி வளர வளர வரும்போது தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிரும். அதுதான் வந்து எக்டைசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி புற கியூட்டிக்கல் ஒரு இறந்த அடுக்காகும். ஸோ இறந்த அடுக்குனா என்ன? அதாவது நம்ம ஒரு உயிரினம் வருது அப்படின்னா அந்த டைமுக்கு தேவையான ஒரு லேயர் வந்து உருவாகும். அதுக்கப்புறமா அது வந்து இறந்துடும். அந்த லேயர் இறந்துருச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா அடுத்தபடியா என்ன ஸ்டேஜ் இருக்கோ அந்த லேயர் வந்து உருவாகும். அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், பூச்சிகளில் வளர்ச்சி மற்றும் அளவு அதிகரிப்பதற்கு தோலுரித்தல், அதாவது எக்டைசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி பூச்சிகள்ல பல சமயங்கள்ல வந்து தோலுரித்தல் வந்து நடைபெறும். ஸோ தோலுரித்தல்னா என்ன? நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதே அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது எல்லாமே இந்த இது வந்து நடந்துக்கலாம். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, பாம்பு வந்து பார்த்துருப்போம். அந்த பாம்பை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அந்த சட்டையை வந்து கலத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அது வந்து வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய லேயரை வந்து மாத்துது. அதே மாதிரிதான் அந்த உயிரினம், பூச்சிகள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், தோலுரித்தல் மூலம் உருவத்தை அடைந்துண்மை. அதே மாதிரி தோலுரிப்பு இடைப்பருவம் இன்ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பூச்சிகளா இருக்கட்டும், ஊர்வன பாம்புகளா இருக்கட்டும், இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு பூச்சை பாருங்க, நம்ம வீட்டில் ஜஸ்ட் ஒரு பூச்சை பார்க்கோம் அப்படின்னா அது பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். ஆனால் அதே பூச்சை நம்ம வேற எங்கேயாவதோ வேற ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய உயிரினமா இருக்கும். அப்போ அது வளர்ச்சி அடைந்த ஒரு உயிரினம். அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்லைன்னா குளம், குட்டை, ஏரி, காடுகள் இது பக்கத்துலயோ நம்ம ஒரு பாம்பை பார்க்கோம் அப்படின்னா அதே பாம்பை நம்ம வேற எங்கேயாவது சின்னதா பார்த்துருப்போம். ஆனா அதே பாம்பை நம்ம வேற எங்கேயாவது பார்க்கும்போது பெருசா பார்த்தோம் அப்படின்னா அது வளர்ச்சி அடைந்த ஒரு உயிரினம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு தெரியும். பட் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த எக்டைசிஸ், அதே மாதிரி தோலுரித்தல், இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கு. ஸோ அதுதான் வந்து அதனுடைய வந்து ஒரு அடல்ட் ஒரு உயிரினமா உருவாக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இரண்டு அடுத்தடுத்த தோலுரித்தலுக்கு இடைப்பட்ட காலம் வந்து ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ ஸ்டேடியம்னா என்ன, எக்டைசிஸ்னா என்ன, இன்ஸ்டார்னா என்ன? ஸோ எக்டைசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பருவம். அதே மாதிரி ஸ்டேடியம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் பருவம். இன்ஸ்டார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா லார்வா, முட்டையில இருந்து லார்வா வெளிவருது, இதுதான் வந்து இன்ஸ்டார். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து கடைசி இன்ஸ்டார் வந்து இமாகோ. ஸோ இமாகோவை பொறுத்த மட்டும் அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்னா என்ன? ஒரு உயிரினம் முட்டையில இருந்து லார்வாவா வெளியே வருது, அதுக்கப்புறமா கூட்டுப்புழுவா இருக்கு, அதுக்கப்புறமா முதிர் உயிரியா மாறுது. முதிர் உயிரியா மாறினதுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் அதுக்கு வந்து மைனஸா தான் இருக்கும். இப்போ நம்மளே எடுத்துக்கிறோமே, நம்ம குழந்தையா இருக்கும்போது ரொம்ப சுட்டித்தனமா ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஆனா அதுக்கப்புறமா வளர வளர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு 35+, 40+, ஒரு 55+, இந்த ரேஞ்சுக்கு போகும்போது அந்த 18 வயசுல இருந்த எனர்ஜி ஒரு 55 ஏஜ்ல வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரிதான் ஒரு உயிரினம், அதே இது வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ கடைசி இன்ஸ்டார் அப்படின்னு பார்க்கும்போது இமாகோ. அதே மாதிரி பூச்சிகளிடையே வளர் உருமாற்ற நிலைகள்ல வந்து கிட்டத்தட்ட 4-6 உருமாற்றங்கள் வந்து இருக்கு. இந்த 4-6 உருமாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமிடோபோலோ, அதே மாதிரி மெட்டோபோலோ, எக்ஸெட்ரா, பேராமெட்டாபோலோ, அதே மாதிரி ஹெமிமெட்டாபோலோ, இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோத்துக்குள்ள நம்ம 1 by 1 வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம படித்தா மட்டும்தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ணலை, ப்ரிப்பரேஷன் போடலை, எஃபர்ட் போடலை அப்படின்னா நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ப்ராப்பராக வந்து படிங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை எல்லாமே நோட் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் தேவையான PDF ஃபார்மட் மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகாடமியில் வந்து பிஜிடிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.